குடி செயல் வகை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். கருமம் செய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையிற் பீடுடையதில். உரிய கடமையை செய்வதில் சோர்வு காணாமல் எவனொருவன் முயற்சிகளை விடாமல் மேற்கொள்கிறானோ அந்தப் பெருமைக்கு மேலாக வேறொரு பெருமை கிடையாது. ஆள்வினையும் ஆன்ற அறிவும் என இவ்விரண்டும் நீள்வினையான் நீளும் குடி. ஆழ்ந்த அறிவும் விடாமுயற்சியும் கொண்டு ஒருவன் அயராது பாடுபட்டால் அவனைச் சேர்ந்துள்ள குடிமக்களின் பெருமை உயரும். குடி செல்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்றுத் தான் முந்துறும். தன்னைச் சேர்ந்த குடிமக்களை உயர்வடைய செய்திட ஓயாது உழைப்பவனுக்கு தெய்வச் செயல் எனக் கூறப்படும் இயற்கையின் ஆற்றல் கூட வரிந்து கட்டிக் கொண்டு வந்து துணை புரியும். சூழாமல் தானே முடிவெய்தும் தங்குடியைத் தாழாதுஞற்றுப்பவர்க்கு. தம்மை சார்ந்த குடிகளை உயர்த்தும் செயல்களில் காலம் தாழ்த்தாமல் ஈடுபட்டு முயலுகிறவர்களுக்கு தாமாவே வெற்றிகள் வந்து குவிந்துவிடும். குற்றம் இலனாய் குடிசெய்து வாழ்வானைச் சுற்றமார் சுற்றும் உலகு. குற்றமற்றவனாகவும் குடிமக்களின் நலத்திற்குப் பாடுபடுபவனாகவும் இருப்பவனைத் தமது உறவினனாகக் கருதி மக்கள் சூழ்ந்து கொள்வார்கள். நல்லாண்மை என்பதொருவர்க்குத் தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொளல். நல்ல முறையில் ஆளம் திறமை பெற்றவர் தான் பிறந்த குடிக்கே பெரும் பேறு சேர்ப்பவராவர். அமரகத்து வன்கண்ணர் போலத் தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை. போர்க்களத்தில் எதிர்ப்புகளைத் தாங்கிப் படை நடத்தும் பொறுப்பு அதற்கான ஆற்றல் படைத்தவர்களிடம் இருப்பது போலத்தான் குடிமக்களைக் காப்பாற்றி உயர்வடையச் செய்யும் பொறுப்பும் அவர்களைச் சேர்ந்த ஆற்றலார்களுக்கே உண்டு. குடி செய்வார் கில்லை பருவம் மடி செய்து மானங் கருதக் கெடும். தன்மீது நடத்தப்படும் இழிவான தாக்குதலைக் கண்டு கலங்கினாலோ பணியாற்றக் காலம் வரட்டும் என்று சோர்வுடன் தயக்கம் காட்டினாலோ குடிமக்களின் நலம் சீர்குலைந்துவிடும். இடும்பைக்கே கொல்கலம் கொல்லோ குடும்பத்தைக் குற்றமறைப்பான் உடம்பு. தன்னைச் சார்ந்துள்ள குடிகளுக்குத் துன்பம் வராமல் தடுத்துத் தொடர்ந்து அக்குடிகளைக் காப்பாற்ற முயல்கிற ஒருவன் துன்பத்தைத் தாங்கிக் கொள்ளவே பிறந்தவனாகப் போற்றப்படுவான். இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தூன்றும் நல்லாள் இலாத குடி. வரும் துன்பத்தை எதிர்நின்று தாங்கக்கூடிய ஆற்றலுடையவர் இல்லாத குடியை அத்துன்பம் வென்று வீழ்த்தும்.